வணக்கம். வணக்கம். ஜூஜு யாரு? நாய்க்குட்டியா? விக்ரம் ஜூஜு. அப்படி சொல்லுங்க. அவன் தான் நான் விக்ரம் ஜூஜுன்னு பின்னாடி ஜூஜுன்னு ஒரு பேரை சேர்த்துக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி கூப்பிட்டு தெரிஞ்சான். நீங்க ஜூஜுன்னு சொல்லிட்டே விக்ரம் ஜூஜுனே சேர்த்து சொல்லுங்க. இந்த விக்ரம் யார்? அவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்க? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ தான் இன்ஸ்டாவில் பார்த்துட்டே இருந்தால் அந்த ஃபோட்டோஸ் நிறைய வாட்ச், அதெல்லாம் க்ரோர்ஸ் கணக்குன்றாங்க. அவ்வளோ வாட்ச் இல்லை நிஜமா? அப்புறம் பார்த்தா இப்போ டிலீட் ஆகிடுக்குது. அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டான். அவன் தெரிச்சு ஓடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. லண்டன்லேருந்து பாரிஸ்லேருந்து இங்கிட்ட ஓடி இருக்காங்க. சீக்கிரம் சிக்கிடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆர்வம் ஆயிடுச்சு அப்படின்னா, விக்ரம் ஜூஜு எப்படி வந்தான், எப்படி கொள்ளையடிச்சான், இந்த நாட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க இந்த உதயநிதி கும்பல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு, ஏங்க இந்த 80 கோடிக்கு 60 கோடிக்கு வாட்ச்ல என்னங்க இருக்கு? இது நிறையோட கேள்வி. அதை சொல்லிட்டு இவன் யாருன்ற வரலாறுல போறேன். எனக்கு அந்த கேள்வி. இவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வேற எங்கேயும் ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்லை. அவன் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். யாரு? விக்ரம் ஜூஜு. அவன் இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன் ஒரு 13க்கு மேற்பட்ட வாட்ச். அது பெரும்பாலும் என்னன்னா பாட்டக் பிளிப்ஸ் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த வாட்ச் விலை எல்லாமே 20 கோடிக்கு மேல. இது ஏன்னா 20 கோடினா அந்த வாட்சோட ஸ்டாப் இருக்குல்ல, அது எல்லாமே குரோக்கோடைலோடைய தோல். முதலோட தோலுக்கு அவ்வளவு தேவையில்லை. முதலோட தோல் போட்டதான் அவர் உயிர் வாழ்ற நிலைமை நினைக்கிறேன். எதுக்கு வேலை அவ்வளவு? சுத்தி இருக்கக்கூடிய எல்லாமே டைமண்ட், எல்லாமே வைரங்கள். வைரத்தோட சேர்த்து சுத்தி இருக்கிற எல்லாமே ஒயிட் கோல்டு. ஸோ ஒயிட் கோல்டுக்குள்ள வைரை வச்சு தயாரிச்சு விற்கக்கூடிய ஒரு ஆடம்பரம். அது முக்கியமாக யாருக்கு விற்பனை செய்யறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் கூடிய அந்த எண்ணெய் வளம் விற்கக்கூடிய பெரிய பெரிய அரசரமா வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு விற்கிறாங்க. அப்ப சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு கத்தார்ல இருக்கக்கூடிய துபாயில இருக்கக்கூடிய ஒரு சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு எண்ணெய் வளம் மிக்க ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரனுடைய மகன்களும் மகள்களும் போடுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. அவங்க ஊர் அப்படி இருக்கு. இவங்க இந்த ஊரை கொள்ளையடிச்சுட்டு அந்த வாட்சை வாங்கிட்டு வந்து வைரத்துலதான் நான் போடவே தெரியலானா, அது ஒரு வைரம் போட மாட்டாராம். 13 வாட்சை வாங்கி அது இன்ஸ்டாகிராம்ல போடுறானா, இவன் மீது இன்ன வரைக்கும் இன்கம் டாக்ஸ் பாயாம இருக்கிறதும், என்போர்ஸ்மெண்ட் ஆக்ட் இவன் குடும்பத்தையே தூக்காம இருக்கிறது பெரிய அதிசயமே. இப்ப இந்த வாட்சோட விலை எதனால அதிகமா இருக்குன்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன, விக்ரம் வாட்சை பத்தி சொல்லிட்டீங்க. அவர் கதை எனக்கு வேணும். அதாவது எங்க இருந்து வந்தார் அவர்? யார் அவர்? இது அதர்வான்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அது விளங்காதவன்றது ஆரம்பிக்கலாம். இந்த அதர்வா பத்தி உங்க நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, முரளியோட மகன் அது இதே முரளி. ஆமா, நல்ல மனுஷன். அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட மகன் ஆச்சே அப்படின்னு நினைக்கிறான். இந்த அதர்வா ஒரு பெரிய சோம்பேறியா இல்ல தலைக்கணம் பிடிச்சவனா எப்படி தெரியல. அவருடைய மிக நெருக்கமான நண்பர் தான் இந்த விக்ரம் ஜூஜு. ஓகே, இவங்க வழியா அந்த நேரத்துல திரைப்படம் எடுக்கிறதுக்காக அலைஞ்ச நபர் வேற யாரும் கிடையாது, இந்த ஆகாஷ் பாஸ்கர். எப்படியாவது அதர்வாட கதை சொல்றது. அதர்வா எந்திரிச்சாலே பெருசு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவன் அந்த PS5 கேம் இருக்குல்லையா, அதை விட்டு வெளியே வந்தாலே பெருசு. எல்லாரும் வெளியே உட்கார வச்சு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 1:30-2 மணி ஆயிரும் அவன் கதை கேட்கறதுலாம். அப்படிப்பட்ட தெனாவட்டு திமிர் இருக்கக்கூடிய ஆளு அதர்வா. வெளியே இருக்கிறது வேற, உண்மையான ஸ்டோரி நான் சொல்றேன். ஏன்னா இவங்க செட்டில் இருக்கீங்களா, இப்படிப்பட்ட குணம் இருக்கவே சொல்றேன். ஒருத்தர் கூட நல்லவே கிடையாது. நீங்களே சொல்லுங்க, எவன் 20 கோடிக்கு வாங்க நினைப்பேன்? அந்த 20 கோடிக்கு கொஞ்சம் வாட்ச் வாங்க நினைக்கிறானா? இந்த 20 கோடியில 10 கோடி வாங்க. 10 கோடி எடுத்து நீங்க ஏதாவது ஒரு குக்கிராமங்களை ராமநாதபுரம் பக்கத்துலயோ இல்ல விழுப்புரம் பக்கத்துலயோ இந்த திருவண்ணாமலை பக்கத்துலயோ ஏதோ ஒரு கிராமத்தை செலவச்சுங்க 20-30 கிராமத்துக்கு தண்ணி பிடிச்சே தீர்த்து. கண்டிப்பா அப்படிப்பட்ட நாட்டுல அப்படிப்பட்ட மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவு மோசமான ஒரு மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு அந்த மக்களை வச்சு கொள்ளையடிச்சு இவ்வளவு ஆடம்பரமா, பேய்த்தனமான ஆடம்பரம் கொஞ்சம் கொஞ்சம் பேய்த்தனமான ஆடம்பரம். அம்பானி குடும்பம் கூட இப்படி வாழாது. இவங்க அப்படியே ஆடி இருக்காங்க. அது 3 வருஷத்துல. இந்த விக்ரம் ஜூஜு ஆரம்பத்தில் விசாரிக்கும் போது OMRல ஒரு PGல தங்கி இருக்கான். அவ்வளவுதான். இவங்க எல்லா பேரும் எங்க கனெக்ட் ஆகிறீங்க? எல்லா பேரும் திருச்சியில கனெக்ட் ஆகிறாங்க. யாரு? இந்த ரத்தீஷ் இவங்கெல்லாம் காட்ஃபாதர், அவன் திருச்சி. அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரன், அவன் திருச்சி. அப்புறம் விக்ரம் ஜூஜு இவங்கெல்லாம் திருச்சி. இதெல்லாம் திருச்சியில கனெக்ட் ஆகிறாங்க. எல்லாமே தெலுங்கு ஃபேமிலி சேர்ந்து வச்சுக்கோங்க. அதுவும் தெரிய வருது. இவங்களுக்கு எதனால இந்த மாநிலத்தின் மீது இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு எப்படி உன்னால இவ்வளவு ஆடம்பரம் வாழ முடியுது? எவ்வளவு உன்னால ஆடம்பர வெறியோட வாழ முடியுது? எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இவன் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாய். இவனுக்கும் அதர்வாவுக்கும் நல்ல தொடர்பு. இவன் தான் ரத்தீஷ் தொடர்பு கொடுத்தான். யாரு? அதர்வா. இப்ப இந்த ஆகாஷ் பாஸ்கர் இந்த வழியாவது இவங்க தொடர்பு. இவங்க எல்லா பேருமே ரொம்ப ஆர்டினரியா, ரொம்ப சாதாரண நபரா இருந்தவங்க. 2017, 18, 19. ஓகே, கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இவங்க கனெக்ஷன் உருவாக்குறாங்க. இந்த கனெக்ஷன் எல்லாம் எப்படி ஆகணும்னா, கஞ்சா அடிக்கிறது, சுத்துறது, நடிகைகள் சுத்துறது, இந்த மாதிரி ஒரு கும்பல். அந்த கும்பலுக்குள்ள நீங்க உலாவே ஆரம்பிக்கிறாங்க. இதுல இருந்து எப்படி உதயநிதிக்கு அறிமுகமானாங்கன்றதெல்லாம் சொல்ல தேவையில்லை. எப்படி அறிமுகமாயிருப்பாங்க? இவங்க என்ன யோக்கியங்களா?
இல்ல மக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்களா நான் உதயநிதிக்கு அறிமுகமா இருக்கு. இவங்க வளர்ந்த வழி என்ன? போராளிகள். இவங்க ஃபுல்லா இருந்த வழியே பொம்பளை பிள்ளாடி சுத்துவாங்க. பின்னாடி இவங்களுக்கு எப்படி அறிமுகமாயிருப்பாரு உதயநிதிக்கு? இந்த உதயநிதி கூட்டி போய் செந்தில் பாலாஜித்தை இன்ட்ரோடியூஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு அது நம்ம தெரியாது. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம். இதையெல்லாம் உதயநிதியே எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ இந்த விக்ரம் ஜூஜுவோடைய வளர்ச்சியை பாருங்க. கடந்த 2 ஐபிஎல் டிக்கெட்ல ஐபிஎல் மேட்ச் இல்லையா, அந்த எல்லா மேட்ச்லயுமே நீங்க ஸ்டேஜ்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுதுல சென்னையில, அப்ப எல்லாம் ஸ்டேஜ்ல நடிகர்கள் வரிசையா இருப்பாங்க, இல்லாட்டி சில ஸ்டார்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து அந்த ஒரு டிக்கெட் இல்லாம யார்ட்ட இருக்கணும் இவங்க தான் இருக்கும். அவங்க காசுக்கெல்லாம் விற்கல, தனக்கு யார் படுதோ தனக்கு ஏத்த நடிகைகள் யாரோ, நடிகர்கள் யாரோ, மாடல்ஸ் யாரோ, எந்த குடும்பத்துக்கு நினைக்கிறோம் தன் மச்சினிச்சு இவங்க யாருக்கு நினைக்கிறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. அவங்க ஸ்டேஜ்ல உட்காரும். அந்த ஸ்டேஜ்ல மத்தபடி உட்கார்ந்து பாருங்க இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ். அவங்களுக்கு சொல்றேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்றேன், நீ நாய்ப்படாத பாட்டு டிக்கெட் போய் அலைஞ்சு பாரு, அதெல்லாம் எனக்கு படவே கிடையாது. ஸ்டேஜ்ல உட்காந்து குழுக்குன்னு உட்காந்து உங்களெல்லாம் நாய் மாதிரி பார்த்தாங்க பாரு, அது நீங்க தான். தெரிஞ்சுக்கோ இந்த ஊர்ல என்ன நடக்குது. நீ கஷ்டப்பட்டு ஏதோ ரசிகர் நினைச்சு உட்கார பாரு, ஆனா உங்களெல்லாம் எப்படி அவங்க பாக்குறாங்க, எப்படி நடத்துறாங்க தெரிஞ்சுக்கோ. அந்த ஒட்டுமொத்த ஸ்டேடியத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கவே இது திமுக தான். எப்படின்னா அந்த குறிப்பிட்ட சென்னைக்கான ஸ்டேடியம் இல்லையா, அதுக்கான எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்துட்டாங்க. அது வேற யாரும் பொன்முடியோட மகன் அவனை கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு எல்லா கண்ட்ரோலையும் பண்றவன் வேற எவனும் கிடையாது, விக்ரம் ஜூஜு. இந்த விக்ரம் ஜூஜு யாருக்கு டிக்கெட் போன்ற முடிவு பண்றவன். இது எல்லாத்தையும் லீலா பேலஸ்ல உட்காந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எப்பவுமே லீலா பேலஸ்ல இருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இதுக்கு அடுத்து இந்த விக்ரம் ஜூஜுவையோ ரத்தீஷையோ எவன் தொடர்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லீலா பேலஸ் போங்க. ஓகே, என்ன கேட்கறேன்னா, வேற எந்த ஊர்லயே நடத்தினா நீ சும்மா இருப்பியா? நான் கவர்மெண்ட் என்ன கேட்கறேன்னா, ஒரு சாதாரண ஹோட்டல்ல மீட்டிங் நடத்தினாலும் இல்ல யாரோ ஒரு தப்பான நபரோட இங்க வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல என்ன படுத்துவேன். அப்ப லீலா பேலஸ்ல உட்காந்து எல்லா குற்ற நடவடிக்கையும் திட்டம் போடலாம். அப்ப எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. லீலா பேலஸ்ல உட்காந்து நீங்க முழு ஃப்ரீடமா உட்காந்து என்ன விதமான சளி திட்டம் திடலாம். அதுக்கடுத்து ஹயாத். இதுல இருக்கக்கூடிய பப்பு இருக்குல்ல, இந்த பப்புல உட்காந்துக்கிட்டு ஆட்டம் போடுறது, பாத்ரூம்ல போய் கஞ்சாவை இழுக்க வேண்டியது, அப்புறம் ஆற வேண்டியது. இது நீங்க கூத்து. இது உள்ள போன எல்லா பேரும் கொட்டியா, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஐயா ஆட்டம் சும்மா கிடையாது, எங்கேயா பாத்ரூம் பார்த்தா உள்ள பூந்துருவாங்க, சரட்டுன்னு ஏற்றிட்டு வருவாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன தகவல் என்னன்னா, ஈசிஆர்ல கிட்டத்தட்ட பெரிய பெரிய பிராண்டட் ஹோட்டல் டாக்கோபெல்ல இருந்து அந்த மாதிரி பெருசு எல்லாமே இவங்க தான் ஏஜென்சி எடுத்திருக்க சொல்றாங்க. இதுல நீங்க ஈசிஆர் மட்டும் நினைக்காதீங்க, ஒட்டுமொத்த சென்னையில வேற யாரும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்த முடியாது. அது உலகத்துல ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட் இருக்கு, அதை கொண்டு வரணும்னு வச்சுங்க. உலகத்துல கிடையாது, மகாராஷ்டிரா கூட பிராண்டை சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் கஃபேன்னு ஒன்று, இதுல நயன்தரா புருஷெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்க. பாவம் அவரை வேற இழுத்துட்டே இருக்கும். 2 தடவை ஃபோன் வேற பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா, 2 தடவை ஃபோன் பண்ணிருக்கேன். ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண ஒரு பிரச்சனை கிடையாது. நான் டிரைவிங்ல எடுக்கலன்னு வச்சுக்கேன், திரும்ப ஃபோன் பண்ண சந்தோஷம் தான். அவருடைய விஷயத்தையும் சேர்த்து போட தயாரு. இந்த ஃபர்ஸ்ட் கஃபேல தான் இவங்க எல்லாரும் கொண்டாடுறான்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்தை ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கு கீழே கூட பப்பாயா ரெஸ்டாரண்ட் அதை ஓப்பன் பண்ணானுங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாருமே நீங்க நினைச்சிருக்கீங்க வேற வேற பிராண்டுங்க, அது எல்லாம் இவங்க தான் ஓனர். அதுக்கப்புறம் இந்த ஈஸியான எல்லாமே அதெல்லாம் இவங்க ஓனர். பேருக்கு வேணா வேற வேற ஜிஎஸ்டி இருக்கு, வேற ஒரு பேர் இருக்கும். ஆனா எல்லாமே இவங்க தான். காசு இருக்கு, டப்பு இருக்கு, செலவு கணக்கு எழுதுறதுக்கு, பில்லிங் கணக்கு எழுதுறதுக்கு, அதுக்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. மொத்த சென்னையில வேற எவனும் தொழில் நடத்தவே தேவையில்லை, இவங்க மட்டும் தொழில் நடத்துவாங்க. அது இல்லை, ஒரு டைம் வரைக்கும் கருணாநிதி காலகட்டத்துலையும் ஒவ்வொன்றா பிடிச்சாலுங்க. இந்த 3 வருஷத்துல எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அதை பிடிச்சவங்க என்னன்னா, கருணாநிதி காலத்துல திமுக காரெல்லாம் பிடிச்சிருப்பான். திமுக மாவட்ட செயலர் அவங்க வரத்துட்டு இருப்பாரு. ஆனா உதயநிதி காலகட்டத்துல எவெல்லாம் நடிகையோட லிங்க்ல இருந்தாலும் அவன் பெரிய ஆயிட்டான். நான் உண்மையிலே சீரியஸா சொல்றேன், சிரிக்கா சொல்ல, ஒரு 4 நடிகை பிடிங்க, இப்படி காலையிலே விழுந்து உங்க தொடர்பு நான் இருக்கேன்னு கொஞ்சம் காட்டாதான் எனக்கு அங்க விடுவாங்க. தொடர்பை ஏற்படுத்திக்குங்க. தொடர்பு ஏற்படுத்த முன்னது தொடர்போட நிறைய பிம்பு உள்ள இருக்கானுங்க, அவங்க தொடர்பே ஏற்றிக்குங்க. இதெல்லாம் ஏற்றிட்டு வச்சுக்கவே குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 கூட தேத்திடலாம். நல்ல காண்டை கிடைச்சி வச்சுக்கவே நீங்களும் வாட்ச் வாங்கலாம். இப்போ நீங்க சொல்ற ஒரு இவ்வளவு விஷயங்கள் காவல்துறைக்கு தெரியாதா, இல்ல தெரிஞ்சுதான் நடக்குதா? இதெல்லாம் காவல்துறை அங்கேதான் இருக்குது. லீலா பேலஸ்ல நாங்க எடுத்து பார்த்தா லிஸ்ட்ல ரத்தீஸை பார்த்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதுல காவல்துறை உயரதிகாரம் உட்காதிக்க. இவன் என்ன கொண்டு பேசுறது நான் கேட்கிறேன். யார் அந்த ரத்தீஸ், யார் அந்த விக்ரம் ஜூஜு? இந்த விக்ரம் ஜூஜுக்கு நான் வேற ரொம்ப எடுத்துக்காக சொல்ல தேவையில்ல. இந்த கார் ரேஸ் நடத்தினா, ஆமா கார் ரேஸ் நடத்த பாருங்க, போலீஸாலே மக்களா தடுத்துட்டு இருப்பாங்க. அது முன்னுக்கு ஒருத்தர் டான்மா நின்று இருப்பேன், விக்ரம் ஜூஜு. ஏன்டா டே எங்களுக்கு எப்படி வரும் கோவா? நான் கடந்த 15 வருஷம் அந்த ஃபீல்டுல நான் அரசியல் சார்ந்து கம்யூனிஸ்டாவோ ஏதோ ஒண்ணு ஃபீல்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். இவன் யாரா விக்ரம் ஜூஜுன்றவன் இன்னைக்கு போலீஸ் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா இதே போலீஸ் நீங்க சாதாரண மக்களை நடத்திட்டு இது மாதிரி நாயை நடத்த மாதிரி நடத்த வேண்டிய விக்ரம் ஜூஜு எங்க நடத்துற? நீ காசு நாக்க தங்க போட்டு நிப்பீங்களா? இதுக்கு அதிகாரம் தேவையில்லை. போலீஸ் யூனிஃபார்ம் கழட்டி போட்டு வீட்டுல போய் சொகுசா வாழ்றேன்.
இவ்வளவு மரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு தொழில் நமக்கு எதுக்கு, இல்ல ஒரு பதவி நமக்கு எதுக்கு, கழட்டி போட்டு போட. யோசிச்சு பாருங்க, என் மனசாட்சியெல்லாம் சொல்லிச்சுன்னா ரத்தீஸ் போட்டு கை கட்டணம் கொடுக்கணுமா, அவன் கூப்பிடுறதுக்கு போக தோணுமா? அவன் போக தோணும்னா நீ என்ன வாழ்க்கை வாழ்ற? இவங்களுக்கு கீழே ஒரு மொத்த அரசாங்கத்தையே கொடுத்துருக்காங்க. இதனாலதான் உதயநிதி மேல பயங்கர கோவம் வருது. மத்த எல்லாம் விடுங்களேன், கருணாநிதி அவர்களும் 1008 கருத்து வருவாங்க, ஆனா கட்சிக்காரன் நிற்பாரு. எம்.கே. ஸ்டாலின் கட்சிக்காரன் யாரும் தெரியல, இங்க சுத்திகரித்து தெரியும் யாரும் தெரியல, கிரிக்கெட் விளையாடுறது யாரும் தெரியல, யார் நடிகோட சுத்தி யாரும் தெரியல, எதுவுமே தெரியல. அதனால ஒரு வித்தியாசமா வாழ்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. உதயநிதி பண்ற வேலை, கட்சிக்காரன் 30-40 வருஷம் போராட பரவாயில்ல. லாஸ்ட்ல நான் திமுக காரனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு வந்துட்டேன். எனக்கு யோசனையா திமுக காரனுக்கு குரல் கொடுக்கறதாக இருந்து பாவம் அவங்க 30-40 வருஷம் போராடி. இல்ல அது உண்மைதானே, பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சித்தாந்தத்துக்காக இன்னும் போராடிட்டு இருக்காங்க. போராடினாங்க 10 வருஷமா இந்த கட்சி ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக நின்றவங்க இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க சுத்திக்கிறாங்க. அவன் பாவம் யாராவது ஹோட்டல்ல படிக்கல வச்சு தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. இடக்கல்ல கூட தூக்கிட்டு போய் வித்துருவோமா, நம்ம சம்பாதிக்க பணம் தெரியாது, அவனுக்கு காசே கிடைக்கல. காசுல யார் உரிச்சுடா? இன்னைக்கு உதயநிதிக்கு எப்படி அறிமுகமாயிருப்பாங்க, இப்படி அறிமுகமானதான். உதயநிதிக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் தான் நினைக்கிறேன், வேற எதுவும் தெரியாது. அது சம்பந்தமான நபர்கள் மட்டும் தான் அவருக்கு நண்பர்களாக இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான கவர்மெண்ட் உருவாக்கி இருக்காரு. இந்த மாதிரி ஒரு மோசமான கும்பல் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. விக்ரம் ஜூஜி யாருங்க? ஃபர்ஸ்ட் புடிச்சு ஒரு உரிச்சு விடுன்ற அவ பார்க்க அரசியலையும் இந்த அரசாங்க விவகாரங்களையும் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் 120க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் 24 மணமும் கடந்த 15 வருஷமா படிச்சு 24 நியூஸ் பேப்பர் படிச்சு சண்டை ஓடுங்க. எங்க போன எப்படி இருக்கும்? டேய் நீங்கள யாரா எவன்டா இதெல்லாம் கொண்டு வச்சுறேன், இந்த நாடா வேற நம்மடா காட்டுத்தன்மை கேவலமான ஒரு ஆட்சி உருவாக்கி வச்சுக்கீங்களா அப்படின்னு கோவம். அதனாலதான் உதயநிதி ரொம்ப கோவம் வருது, தவிர வேற கிடையாது. விக்ரம் ஜூஜு நீங்களே கூட்டி போய் இந்தாங்க இவரால விக்ரம் ஜூஜு புடிச்சிட்டு போயிருக்கேன்னு சொல்லுங்க, நான் உங்களை பாராட்டு. இன்னுமே நான் சேர்க்க மாட்டேன், நான் பாராட்டுவேன். விக்ரம் ஜூஜு இவங்களே புடிச்சு கொடுத்தோம் நம்புறேன். புடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, தமிழகம் இருக்குல்ல, தமிழகத்தோட கேவலமான தலையெழுத்தை எவனா மாற்றவே முடியும். விக்ரம் ஜூஜுடைய அந்த கடிகாரங்கள் இருக்குல்ல, அதை மட்டும் போஸ்ட் வச்சு ஒட்டி நாக்கப்படுற மாதிரி கேள்விகள். ஏன்னா திமுக காரனே 10 வருஷம் உழைச்சி இந்த வாட்சில் ஒரே ஒரு ஓரமா இருக்கு பாரு, ஒரு வைரம், அது உன் பக்கத்தில் வருமா? உன்னை அப்ப சம்பாதிக்க விடுவானா? உன்னை நியாயமா நடத்துறான். ஆனா அவனை பாரு, ராஜமோகமா வாழ்றான். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ 30 வருஷம் உழைச்ச, அவன் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சான் கையை. எனவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதே மீட்டிங் ஒருத்தன் இல்லா வசதி இல்லாத ஒருத்தன் ஏதோ தவறா போக்கில் போயிட்டான்னு வச்சுக்கேன், அவனை 1 வாரம் வச்சு உரிப்பாங்க. ஆனா இவங்க வெளிநாடுலேருந்து கஞ்சா வாங்கி இங்க இழுன்னு இழுத்து பார்ட்டி கொண்டாடி லீலா பழசை வச்சு கூப்பிட்டான்னு ஃபோன் பண்ணி அங்கே வந்து உட்காருவாங்க. இவ்வளவு கேவலமான 2 உலகம் இருக்குங்க, 2 உலகம் இருக்குங்க. இதே காவல்துறை சாதாரண மக்கள் எப்படி நடத்துது, இதே காவல்துறை விக்ரம் ஜூஜு எப்படி நடத்துது எனக்கு தெரிஞ்சாகும். இதுதான் தேர்தல் ஒரு முக்கியமான கேள்வியாவே இருக்கும். இப்போ இறுதியா எனக்கு என்ன கேள்வினா, இது மாதிரி நம்ம வந்து ஆகாஷோ இல்லை இவரோ ரித்தீஷோ இவங்க நம்ம எந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம், இது மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? இந்த ரத்தீஷ் ஒரு விஷயத்தை வச்சு 2026 தேர்தல் அணுகியே ஆகும். ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு, ஆகாஷ் இவங்களை கும்பல் இருக்கு, இந்த கும்பலை வச்சு 2026 தேர்தல் அணுகியாகும். அந்த 2026 தேர்தலில் இவங்க தான் பேசும் பொருளாகும். அப்படி ஒரு பாடம் உருவானதான் இங்கே நாடு திரும்பிருக்கான வாய்ப்பு. ஒரு கூடுதல் தகவல் சொல்றீங்க, ரத்தீஷ்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் பண்ணியாருன்னா முன்னாள் அமைச்சர் தங்கமணியோட மகன். போலி வாக்குறுதி, ஊழல் அரசியல், குண்டர் அரசியல், ஆதிக்க அரசியல், யார் எங்கு எப்போது, உண்மை அறிய தினமலர்.